இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்க ஒரு இட்லி கடைக்கு வந்திருக்கோம். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அவங்க கிட்டே நம்ம கேட்க போறோம். பேரு பாப்பா. நான் வந்து இப்போ ஒரு 15 வருஷமா இட்லி கடை தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ராமநாதசாமி கோயிலும் அத்தலுக்கெல்லாம் இதுகெல்லாம் இருக்கிறதுனால இந்த கடலு பாம்பன் பாலம் எல்லாமே இருக்கிறதுனால இங்க வந்து கோயிலுக்கு வந்து போய் இருக்கிறதுனால எங்களுக்கு எப்பவுமே வந்து நல்லா கூட்டம் வரும். நாங்க இட்லி இதுக பூரி தோசை எல்லாம் போடுவேன். நம்ம வந்து சாப்பிட பொருளை நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே அந்த ஒரு பயமும் எண்ணமும் இருக்கும். இப்போ மாவு புளிச்சிச்சுன்னா அது கீழே ஊற்றிடுவேன். யாத்திரையிலும் வருவாங்க, அப்ப சாப்பிட்டு நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ உள்ளூர் காவலும் வருவாங்க, அப்ப அந்த அக்கா கடையில் நம்மளுக்கு இட்லி வாங்கணும் வரும்போது அப்ப அந்த மாவு புளிச்ச மாவு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது வயிற்றுக்கு சேராது. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த அக்காட்ட போய் சாப்பிடக்கூடாதுன்னு போயிருவாங்கல்ல. அப்போ வந்து அதை நல்ல முறையா செய்யணும்னே நான் எந்த நேரமே அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். பார்த்து பார்த்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு எங்களுக்கு கை கொடுத்துட்டு போவாங்க. அப்ப நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஹிந்திக்காரவோ தமிழ்காரவோ எல்லாருமே வரவங்க சாப்பிட்டு திரும்பி வந்து அக்கா சாயந்தரம் கடை இருக்குமாலாம் கேட்கணும். சாயந்தரம் கடை இருக்காங்க, அந்த ஆங்கடிய மாவை போட்டுட்டு அந்த கடையை காட்டு சாயந்தரம் அங்க வாங்கம்மா அப்படின்னு. அப்போ ஒருத்தோட சொன்னாங்க சாப்பிட்டு கூட ஏக்கா உங்க டெஸ்ட் அங்க இல்லையக்கா சொன்னாங்க. ஒரு ஆள் தான் வந்தாங்க தம்பி. இப்ப 10 பேர் அவங்களால வர்றாங்க. வீட்டுக்காரங்க கைகால் பண்ணாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்பதான் இறந்தாங்க. அவங்க இல்ல 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கேன். பேரம்பேத்தியமாக ஒரு பிள்ளைய விட்டுட்டு 2 பிள்ளைகளை விட்டு இறந்து அதுகளுக்கு எல்லாமே நான் செய்யறேன், படிக்க வைக்கிறேன். இதான் நம்மளுக்கு நாளைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, தாய்லா பிள்ளைகளா இருக்கேன், நம்ம மக ஒரு பிள்ளை அப்படின்னு நம்ம நல்லா செய்யணும். நம்மளுக்கு கடை ஓடாது அப்படின்னு பயந்தே செய்வேன். அம்மாவுக்கு ஓய்வே இல்ல ஓய்வு கிடையாது. அதுகளை படிக்க வைக்க இது எல்லாமே அது என் தலையில முடிஞ்சு வச்சு. அதனால நம்ம எப்ப நம்மளுக்கு கடவுள் கூட்டி போறாரு அதுவரை எனக்கு தான் தெரியும். ராமேஸ்வரம் அப்படின்னா மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா இப்ப ராமேஸ்வரத்துல ராமநாதசாமி கோயில் தான் ஃபேமஸ். 2வது வந்து எங்களுக்கு அத்தலுக்கலாம் நினைவு ஒரு இது. திரும்ப வந்து எங்களுக்கு ராமநாதசாமிக்கு அடுத்து எங்களுக்கு கடல் தான். அதுல நாங்க தொழில் படித்தான் எல்லாமே எங்களுக்கு சாப்பாடு. ஆண்களும் போவாங்க, பெண்களும் வருவாங்க. அவங்க வந்து கடல்ல போய் மீன் எடுத்து வருவாங்க. நாங்க வந்து கரையில வந்து பாசி எடுத்து அந்த அவங்க கொண்டு வர மீன்களை காய வச்சு கருபாடு பண்ணி நாங்க ஏற்றுமதி பண்ணி நாங்க வச்சு குளத்துக்கு ராமேஸ்வரம் மக்கள் யாத்திரை வரதுனால தான் எங்களுக்கு ராமேஸ்வரமே வந்து குழப்பம். எல்லா கோயிலுக்கும் போவாங்க. எல்லா கோயிலையுமே நாங்க வந்து ஒரு கடையில வச்சிருக்கோம். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குவாங்க, ஒரு கடையில வச்சு தொழில் பண்றோம். அவங்க சாப்பிட கொள்ள எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. இப்ப தனுத்துக்குடி வந்தாங்கன்னா கடற்கரை பார்ப்பாங்க, அதுல யாத்திரை எல்லாருமே வருவாங்க, சாப்பிட கொள்ள மீன் வாங்குவாங்க, பொரிப்பாங்க, சாப்பிடுவாங்க. நீங்க எத்தனை வருஷமா ராமேஸ்வரத்துல இருக்கீங்கம்மா? நாங்க வந்து இப்ப எனக்கு 54 வயசு ஆகுது. 54 வருஷமே நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கோம். கடல் தொழில் தான். இப்பதான் கொஞ்சம் இந்த யாத்திரையில வந்து இப்ப ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள ஒரு கடையிலுங்க ஒரு சின்ன தொழிலுங்க மீன் பிடிக்க போறவங்கள சித்திரதை பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதனால இளைஞ இதுனாலதான் இப்ப எங்களுக்கு வந்து தொழில் எல்லாம் போயிடுச்சு. யாத்திரை மட்டும் இப்ப வேலை ராமேஸ்வரம் நாங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, உழைப்பே கிடையாது. ஆமா, நம்ம கடைக்கு சாப்பிட வராங்களோ இல்லையோ சும்மா அந்த டீ சாப்பிட்டு வரையிலோட நம்மள கேட்பாங்க எங்கெங்க போகலாம் சுற்றி பார்க்கறதுக்கு. நான் சொல்லுவேன் வேறந்திருப்பாரு, ராமர் பாதம், தனுஷ்கோடி கோயில் எல்லா இடமும் அங்க 3வது அது இது நிறைய இருக்கு உள்ளுக்க கோயில் எல்லாத்தையுமே சொல்லுவோம். அப்ப சொன்ன உடனே நம்ம அத்தலுக்கெல்லாம் பாருங்கம்மா ரோட்டு மேலேயே இருக்கு, நீங்க காரை நிப்பாட்டி பாத்துட்டு போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாம்மா நாங்க பார்ப்போம் மெயினா அப்படின்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்துல வந்து எதாவது நல்லது இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுவோம். எல்லாம் பாத்துட்டு போங்க, ஏன்னா வந்துட்டாங்க அவ்வளவு தூரம் வரும்போது நம்ம நீங்க நல்லா எல்லா இடமும் சுத்திட்டு நல்லா மனசு திருப்தி அப்பங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். மக்களே பார்த்துட்டு ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்புக்கு எழுத்து போலதான் அம்மா வந்தீங்கன்னா அதே மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க ராமேஸ்வரம் கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம்.